எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் பஞ்சை சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு தீராத தலைவலிகளை தீர்க்கும் முறைகள். நிறைய பேர்த்துக்கு ஒரு காரணம் இருக்காது தலைவலி வரும். சில பேர்த்துக்கு சைனஸ் இருந்தால் மூக்கு அடைச்சிக்கிட்டு மண்டையில் நீர் கோத்துக்கிட்டுன்னா உங்களுக்கு சைனஸ்ன்னு சொல்கிறது தலைவலி வரும். சில பேர்த்துக்கு என்ன அப்படின்னா அஜீரணம் ஆச்சு அப்படின்னா காய்ச்சல் வந்து அப்போ தலைவலி வரும். அது வந்து இயற்கை எல்லாத்துக்கும் வர்றது. அப்புறம் அது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வாஸ்குலர் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. மூளையில் ரத்த குழாய் ரொம்ப விரிஞ்சு ரொம்ப அதிகமாக ரத்தம் பாஞ்சு அப்படின்னா அதுக்கு மைக்ரைன் அப்படிம்பாங்க. மைக்ரைன் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. அது நிறைய இடத்துல ஒரு சைடு வலிக்கும். ஒன் சைடு மட்டும் ஒரு சைடு தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம் கிராமத்தில் ஒரு குட்ட தலைவலிம்பாங்க. ஒரு சைடு வலிக்கிறது, ஒரு பக்கம் வலிக்கிறது. அப்புறம் அது வந்தோன்னா ரொம்ப வலி கொடுமையாக இருக்கும், ரொம்ப தாங்க முடியாது. அப்பப்போ மாத்திரை சாப்பிடணும், ஊசி போடணும். சில பேர்த்துக்கு இது ஒன்றுமே கேட்காது. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய தொழிலதிபர் என்ன பண்ணார், ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் அவர் என்ன கடைசியில் சுவிட்சர்லாந்தெல்லாம் போய் பார்த்துறாரு. அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் போய் ஒன்றும் வேலையால் ரிவால்வரில் சுட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அது மாதிரி குடும்பம் தாங்க முடியல. அப்புறம் அதே மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய பேர் இது மாதிரி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். கண் பார்வை குறைவாக இருந்தாலும் தலைவலி வரும். கரண்டி போட்டால் சரியாக போயிடும். ஒன்றுமே இல்லாமல் தலைவலி வரும். போய் டாக்டர் பார்த்தாலும் போய் நரம்பு டாக்டர் பார்க்குறீங்க, கண் டாக்டர் பார்த்தாலும் நார்மலாக என்ன பண்ணாங்க, எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம்பாங்க. மூளையில் எம்ஆர்ஐ எடுப்பாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் நார்மலாக இருக்கும். கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டென்ஷன் ஹெட்டேக். இது டென்ஷன் ஹெட்டேக்கு, மனசில் மன அழுத்தத்தினால் வரக்கூடியது டென்ஷன் ஹெட்டேக்னு பேர் வச்சு விட்ருவாங்க. அதுக்கு என்ன மருந்து கொடுப்பாங்க தெரியுங்களா, ஒரு லேசான ஒரு தூக்க மாத்திரை, மனசு தளர்வாக இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை, 2 மாத்திரை கொடுத்துருவாங்க. கொடுத்தா அந்த ஆயுசுக்கு நீ தானே ஒன்று சாப்பிட்டுக்கையா, இதில் ஒன்று காலையில் சாப்பிட்டு ஒன்று நைட்டு சாப்பிட்டுன்னு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டோன்னா தலைவலி வராது. ஆனால் சாப்பிட்டே இருக்கணும், நிறுத்தினா வரும். இது பெரிய வேடிக்கை. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதில் உணவு முறை நீ பெருசாக பத்தியமெல்லாம் இது இருக்க வேண்டாம். தலை பார்க்குறக்கு காலையில் 3 வேளை சாப்பிட்றோம். காலையில் வெறும் வயிற்றில் வேறு வில்வேலை இருக்குது, இல்லை அரும்பல் இருக்குது, ஏதோ ஒரு இது ஜூஸ் மாதிரி அரைச்சி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு காலையில் மட்டும் உணவை தவிர்த்திடணும். டீ காஃபி பால் எதுவும் வேண்டாம். காலையில் உணவை ஒரு வேளை உணவை நீங்கள் தியாகம் பண்ணிடணும். எத்தனையோ தியாகம் பண்ணுறோம், ஒரு வேளை உணவை விட்டுடலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அதை உணவு விட்டு காலை உணவு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு 11 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம். 11 மணிக்கு சாப்பிட்றோன்னா காலை உணவை மதிய உணவை ஒன்றா சேர்த்து, பிரஞ்சுன்னு வெள்ளைக்காரன் சொல்கிறா, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் 2 ஒன்றா சேர்த்து ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 உணவு அளவெல்லாம் கிடையாது, எவ்வளோ சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வயிறு 11 மணிக்கு வயிற்றை காயப்படணும். சாப்பிட்டிங்கன்னா சாயங்காலம் பசிச்சுன்னா நீங்கள் ஏதாவது சுண்டல் கிணல் பயிர் வயலில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா பழங்கள் எந்த பழம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இரவு உணவு ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. 7-7:30 நேரமே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இது தலைவலி பிரச்சனையில் ஒரே மாதத்தில் இன்னும் போயிடும் இந்த உணவு முறையில். அப்புறம் அதுக்கு சில பேருக்கு லேசாக இருந்து அப்படின்னா அப்படி பெரும்பாலும் இருக்காது. அப்புறம் இது சீக்கிரம் இதாக இருக்க கூட மனசை தளர்ச்சி பண்ணுறக்கும், மனசு அமைதியாக இருக்கிறக்கும் நம்ம அமிர்த சஞ்சீவியை பயன்படுத்தலாம். அப்புறம் அதே மாதிரி தலைக்கு தேய்க்கிறதுக்கு நித்ரா சஞ்சீவி தைலம் ஒன்று இருக்குது. அதை தலைக்கு தேய்க்கலாம். தினம் குளிச்ச முறை ஒரு 10-20 சொட்டு தலைக்கு தலைக்கு ஏராயில் போல் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அது மூட குளிர்ச்சியாகவும் மனசு அமைதியாகவும் நல்ல உறக்கம் வரும். அதுக்கு பேரே நித்ரா சஞ்சீவி தைலம். நித்ரானா தூக்கம், நித்திரை. அதை பயன்படுத்தலாம். இது மாதிரி எல்லாம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னோம்னா தலைவலி என்றைக்குமே எட்டி பார்க்காது, ஓடோட விரட்டிடலாம். அதனால் இந்த முறையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.